பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே MMJ மூலமாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் பெரியவர். இந்த மத்தியான நேரத்திலே தேவனோடு கூட நாம் அரை மணி நேரம் உட்காரும்படியாய் கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. அநேகர் ஒருவேளை உங்கள் கையில் நிறைய விண்ணப்பங்களை எழுதி வைத்திருக்கலாம், அல்லது உங்கள் இருதயத்திலே அந்த இருதய பலகையில் எழுதி வைத்திருக்கலாம். எப்படியா இருந்தாலும் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பவர் என்று நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு. நம்முடைய விண்ணப்பங்களை நாம் அவருடைய சமூகத்திலே வைக்கும்போது அதை கேட்டு நமக்கு விடுதலை தர அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தால் ஆமேன்னு சொல்லுங்கள். பிகாஸ் அவர் எந்த தேவையாக இருந்தாலும் அதை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒரு சின்ன ஒரு கோரஸை பாடி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு வசனத்தை வாசித்து விண்ணப்பங்களை வைக்க போகிறோம். அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. எத்தனை பேர் அதனை என் வாழ்க்கையில் என் தேவன் இவ்வளோ இரக்கம் வச்சுருக்காங்க, இவ்வளோ தயவு வச்சுருக்காங்க, அதனால தான் நான் இன்றைக்கி வாழ்ந்துருக்கிறேன், அல்ல நான் என்றைக்கும் அழிஞ்சு போயிருக்கணும் அப்படி சொல்லுவீங்கள்ல. என்ன அதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என் தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என் தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. எனக்கு அருமையானவளே, தாயின் கருவில் தோன்றும் முன்னே நம்மை அறிந்த தேவன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு முறை கூட சொல்லுவோமா? தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல் துதிக்கின்றேன் ஐயா. கடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல் துதிக்கின்றேன் ஐயா. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே.
அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. ஆம், எனக்கு அருமையானவர்களே, அவருடைய அன்பு மிகவும் பெரியது. அவருடைய கிருபை மாறாதது. இப்படியாக சங்கீதம் 86:17 எப்படியா சொல்கிறது? கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். அதுதான் அவர் நம்மை தேற்றுகிறது. அவர் தான் நமக்கு கிருபை தந்து தாங்குகிறது. அதுதான் நமக்கு அடையாளம். வாழ்க்கையில் அழிந்து போகாது அப்படி தூக்கி சுமக்கிறாரு. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய பகைஞர் நமக்கு எவ்வளவாய் எழும்பி வந்தாலும், எப்படி தான் அவங்க நம்மளை பகைத்தாலும், நம் தேவன் நம்மை காத்து வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் ஜீவன் உள்ளவர். அவரை போல் ஒரு நல்ல தேவன் இல்லை, அவரை போல் ஒரு வல்ல தேவன் இல்லை. அவரை அறிந்த ஜனம் எவ்வளோ பெரியவர் தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, இந்த வேத வசனம் நமக்காக எழுதி கொடுக்கப்பட்டது. இது நமக்காக கொடுக்கப்பட்டது. இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதை கைக்கொள்ளுவர்களும் பாக்கியவான்கள். நாம் கைக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எவ்வளோ நல்ல தகப்பன். அவர் நம்மை காண்கிற தேவன். அன்று ஒரு ஆகார் கண்ணீரோடு கவலையோடு கூட ஒரு பாரத்தோடு கூட அவள் துரத்தி விடப்படுகிறாள். ஆனால் அந்த வனாந்திரத்தில் வந்தபோது வாழ்வே இல்லை என்று இருந்தபோது அவளுக்கு வாழ்வை கொடுத்தவர் தான் நம்முடைய தேவன். ஆகாரை கண்டு அவருக்கு ஒரு ஊற்றை திறந்தவர். நம்மையும் காண வல்லவராக இருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நான் வைக்க போகிற விண்ணப்பத்துக்கு அவருடைய கண்கள் காண்கிறதாயும் அவருடைய செவிகள் கவனிக்கிறதாயும் இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஏசப்பா, நான் வைக்க போகிற விண்ணப்பத்துக்கு உம்முடைய கண்கள் திறந்தவாயாயும் செவிகள் கவனிக்கிறவையாயும் இருக்கிறதற்காய் நன்றின்னு சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் இந்த உலகத்து மனுஷன் அல்லவே. உலகத்து மனுஷன்ட்ட ஒரு காரியத்தை சொல்லிட்டீங்கன்னா அவங்க நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படி சொல்லுவாங்க. இவளுக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நம்மகிட்ட தேவன்கிட்ட எந்த காரியத்தையும் நம்ம ஓப்பனாக பேசலாம், எதையும் நம்ம சொல்லலாம். அவர் காது கொடுத்து கேட்டு ஏற்ற காலத்தில் அவருக்கு ஏற்ற சமயம்னு ஒன்று வச்சுருக்கிறாரு. அந்த ஏற்ற காலத்தில் நம்ம உயர்த்தும்படிக்கு அப்படியே பலத்த கைக்குள்ளே அடங்கி இருப்போமானால் கர்த்தர் நம்மை கொண்டு நம் குடும்பத்தை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு தெரியுமா? கர்த்தருடைய பெட்டி ஓபேத்-ஏதோமின் வீட்டில் 3 மாத காலம்தான் தங்கிச்சு. அந்த 3 மாத காலம் அங்கு தங்கி இருந்தபோது அவன் ஒரு புறஜாதியான், அவன் ஒரு பெலிஸ்தன். அவன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். அவன் எல்லா அருவருப்பையும் நீக்கிவிட்டான். அவன் வீட்டில் இருக்கும்போது அவனையும் அவன் குடும்பத்தாரையும் தேவன் ஆசீர்வதித்தார். இந்த கர்த்தருடைய பெட்டி நம்முடைய வீட்டில் இருக்கிறது அல்லவா? நாம் பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்போது தேவன் நம்முடைய வீட்டையும் நம்முடைய அனைத்தையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படியே கண்களை மூடி, கர்த்தாவே, நான் இருக்கிற வண்ணமாக உங்கள் கரத்தில் என்னை தருகிறேன், என்னை உங்கள் கரத்தில் தருகிறேன். அன்றைக்கி அதான் சொன்னான் யாக்கோபு சொன்னான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். ஒரே படியா அப்படிங்க, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடவே மாட்டேன். அவர் நம்மை அவருடைய பிள்ளைகள் தானே, நம்ம அப்படி தானே, அவங்களுடைய பிள்ளைகள். நம்மை அவர் ஆசீர்வதிக்க திட்டம் வைத்திருக்கிறார். ஆனால் அவருடைய திட்டத்துக்கு நம்ம உள்ளே வரணும். வெளியே இருந்தால் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. எல்லோரும் நம்மை அவருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுப்போமா, அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போமா? அப்படி நம்ம ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் நம்மை கொண்டே பெரிய காரியங்களை செய்வார். அவருக்காக எடுத்து பயன்படுத்துவார். எவ்வளோ காரியங்கள் இந்த தேசத்தில் நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. இந்த தேசத்தில் ஆண்டவரை அறியாமல் இன்னும் முரட்டர்களாய், கண்கள் அடைக்கப்பட்டவர்களாய், செவிடர்களாய்,
வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனை ஜனங்கள். நாம் நினைக்கிறோம் கிறிஸ்டியன்ஸ் எல்லாமே ஆண்டவருக்குள்ளே இருக்கிற, இல்லவே இல்லை. இன்றைக்கி நம்முடைய ஆண்டவரை அறிந்தவர்கள் அறியாதவர்களைப் போல துன்மார்க்கமான ஜீவியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தன் வாழ்ந்துட்டானா அடுத்தன் வாழக்கூடாது என்ற ஒரு நிலை. ஒருத்தங்க மேலே வராங்க, அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள தட்டி எப்படியாவது கீழே வைக்கணும். வாழ்க்கையில் யாரெல்லாம் மேலே வரணுமோ அவர்கள் கட்டாயம் மேலே வரணும். ஏன்னா தேவன் இந்த உலகத்தில் யாரையுமே கீழே விடலை. அவர்கிட்ட யாரெல்லாம் வந்தார்களோ அவர்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதித்தார். இன்றைக்கி உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்கள் சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் கூட உங்களை வேலை பார்க்குறவங்க மேலே வரணும்னு ஆசைப்படுங்க. ஆண்டவர் உங்களையும் மென்மேலும் வளர்த்துவார், மென்மேலும் உயர்த்துவார். கர்த்தர் கைவிடவே மாட்டார். இன்றைக்கி நமக்குள்ளே எத்தனை ஆமேன், வீட்டுக்குள்ளே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்குள்ளே எத்தனை ஆணவங்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பாடுகள். ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கிற ஒரு இருதயம் இல்லை. இருதயம் கடினப்பட்ட இருதயம், ஒரு பார்வோனின் இருதயத்தை போல நான் நம்முடைய இருதயங்களை கடினப்படுத்தி வைத்திருக்கிறோமே. கர்த்தர் பெரியவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் ஜீவன் உள்ளவர். அவரை போல் ஒரு தேவன் இல்லை, அவரை போல் ஒரு தேவன் இல்லை. அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, மகிமையின் ராஜா. அவரை நோக்கி பார்ப்போமா? அப்படியே கண்களை மூடுவோம். உங்கள் கையில் இருக்கிற உங்கள் விண்ணப்பங்களை எடுத்து தேவ சமூகத்தில் வைங்க. கர்த்தர் உங்களை கொண்டு ஆமென் உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் விசுவாசிக்கணும், எனக்கு செய்வார். ஒருவேளை ரொம்ப நாளாக நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா இருக்கும், நடக்கலை, வேதனை வரதான் செய்யும். அப்படி தானே? ஏன் இவ்வளோ நாளாகி நடக்கலை, ஏன் இவ்வளோ நாளாகி நடக்கலை அப்படி தான் கேட்பீங்க, அப்படி தானே? நான் ஒன்று சொல்கிறேன், அது எத்தனை நாளாக இருந்தாலும் என் தேவனுக்கு 1000 வருடங்கள் ஒரு நாளை போல் இருக்குமா? நம்ம ஒரு நாள் 1000 வருடம் போல் நினைப்போம். இல்லை இல்லை இல்லை, அவருக்கு எதுவும் லேசான காரியம், எதையும் லேசான காரியம். அவர் என்னன்னாலும் செய்ய முடியும். இங்கே நடக்காதுன்னு நினைக்கிறவர் நடக்க வைக்கிறவர், இல்லாதவற்றை இருக்கிறது போல் அழைக்கிறவர் நம்முடைய தேவன். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இங்கே சோர்ந்து போய் பலவீனப்பட்டு இனி என் வாழ்க்கையில் வாழ்வே இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய வாழ்க்கை அதிசீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது, அதிசீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது, துளிர்விட போகிறது. அதை உங்கள் கண்கள் காணும், அந்நிய கண்கள் இல்லை, உங்கள் கண்கள் காணும். ஒரே ராத்திரியில் ஆரோனின் துளிர் ஆமேன் கோல் அது துளிர்த்து காய்த்து பூத்து காய்த்து ஆமீன் கனியானது போல் உங்கள் வாழ்க்கையில் வித்தின் அப்படின்னா நீங்கள் ஐயோ இவ்வளோ நாளில் இப்படி நடந்துன்னு அதிசயிக்கப்பட்டவங்க இருதயம் பூரிக்கும்படியாக கர்த்தர் அதை செய்ய போகிறார். உங்களால் செய்ய முடியாது, நீங்கள் நினச்சா கூட அதை நினச்சி பார்க்கவே முடியாது. ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இதற்கு எந்த அடையாளமே இல்லைன்னு. ஆனால் இங்கே நம்ம கேட்டோம் வாசிக்கும்போது ஒரு அடையாளத்தை காண்பீங்கன்னு. ஒரு அடையாளமே வேணாம், அவர் நமக்காக நின்று நீங்கள் நினைத்திராத நேரத்தில் ஆமேன் அந்த வெறுங்கோல் தான் அது அப்படியே என்னது ஒரு துளிரோட இனி இதில் உயிரே இல்லை, ஒன்றுமே இல்லை, அது வறண்டு போனது. ஆனால் அந்த வறண்டதுலேயும் ஆண்டவர் அந்த துளிர் விட்டு அது பூ பூத்து காய்த்து கனியை நீங்கள் காண போகிறீங்க. விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் கட்டாயம் இது 100க்கு 100 நடக்கும். இது நீங்கள் அப்படியே இந்த இடத்துல சாட்சியாக சொல்ல போகிறீங்க. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுங்க, தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக தந்தை, அப்பா அருமையான இந்த மத்தியான நேரத்துக்கு அவனை நன்றியோடு துதிக்கிறோம். ஏசப்பா, சத்துரு எல்லாவற்றையும் கெடுத்து போட்டாலும் எங்கள் வாழ்க்கையில் ஆமேன் இது நடந்தேறுவதற்கு ஒரு அடையாளமாய் நீர் எங்களை தேற்றுவதை நாங்கள் காணும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. வேதனையோடு கூட துன்பத்தின் அகோரத்தில் வெளியாற்றின்னு சொல்ல முடியாது, எங்கே போவேன், ஒதுக்கிடமே இல்லையே, யார்கிட்ட சொல்லுவேன், சொன்னால் என்னை கேவலமாக சொல்லுவாங்க, அப்படி சொல்லி வேதனையோடு கூட இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்கள் வல்லக்கரம் அசைவாடணும்ப்பா, உங்கள் வல்லக்கரம் அசைவாடணும் தகப்பனே. கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்குறோம் ஆண்டவர். எந்த பாவியானும் தள்ள மாட்டேன் ஆண்டு சொன்னீங்களே ஆண்டவர். ஆமேன் பாழாக்கி போட்டான் ஆண்டவரே. ஆனால் அந்த இடத்திலும் ஆண்டவரே ஒரு ஆரோனின் கோல் துளிர்த்தது போல எங்கள் வாழ்க்கை துளிர்க்க செய்வீர் ஆண்டவர். அது சீக்கிரத்தில் இந்த பாடு நீங்கி ஒரு துளிர்ப்பு எங்கள் வாழ்க்கையில் வரும் என்பதை அறிக்கையிடுகிறோம் ஏசப்பா.
நீங்கள் பலப்படுத்துங்க. கையில் எத்தனை விண்ணப்பங்கள் இருந்தாலும் ஒவ்வொன்றாய் 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 கர்த்தர் நேர்த்தியாய் வெளியே கொண்டு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். சன்ன பின்னலாய் இருக்கிற காரியங்கள் உண்டு, இவர்கள் முன்னால் சன்ன பின்னலாய் தோன்றுகிறது உண்டு ஆண்டவரே. அப்போ இனி இதுலேருந்து அதை எடுக்க முடியாது, அவிழ்க்க முடியாது, கட்டவிழாது, இது எப்படி முடியும், இது எங்கு போய் முடியும், நடக்காது என்று சொல்லி வேதனையோடு கூட இந்த மத்தியான நேரத்தில் இருக்கிற இந்த பிள்ளைகளை பலப்படுத்துவீராக ராஜா. இவள் எது நடக்காது என்று நினைத்தார்களோ, எது பாழாய் கிடக்கிறது நினைத்தார்களோ, அந்த இடத்துல என் தகப்பன் எல்லாவற்றையும் நடத்தி ஆமென் இவளுடைய வாழ்க்கை செழிக்க பண்ண போகிறதற்காய் நன்றி. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை உங்கள் கருத்தில் தரும், வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை உங்கள் கருத்தில் தரும், கடன் பிரச்சனையோடு இருக்கிறவங்களும் கருத்தில் தரும். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை ஆமென் காண செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை கண்ணோக்குங்க, திருச்சபையில் கட்டப்படட்டும், எங்கள் திருச்சபையிலே கண்ணோக்குங்க. திருச்சபையிலே ஆமென் கர்த்தருக்காக ஆமென் ஓடத்தக்கதாய் ஆமென் சத்துரு காரியங்களை கெடுக்காதபடி ஒருவருக்கொருவர் ஆமென் ஆமென் எரிச்சல்களும் பொறாமைகளும் இல்லாதபடி ஆமென் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கென்று ராஜ்யத்தை கட்டியெழுப்ப கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றிலும் உங்களுடைய பிரசன்னம் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு இன்னும் ஒன்றுமே இல்லைப்பா, எங்களுக்கு இன்னும் ஒன்றுமே இல்லைப்பா, எல்லாத்தையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. தெய்வீக சமாதானம் ஆமென் இறங்கணுமேனு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வீக ஆற்றல் ஆட்கொள்ளணுமேனு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வல்லக்கரம் அசைவாடணுமேனு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நேசக்கரம் வீசணுமேனு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உங்கள் வல்லக்கரம் அசைவாடணும்னு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனே. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். உங்கள் பிரசன்னம், உங்கள் அன்பு, உங்கள் இரக்கம் ஆண்டவரே நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. பரலோகத்தின் ராஜாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. உங்கள் பிரசன்னம் இறங்கணுமேனு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்தில் தருகிறோம் அப்பா. எங்கள் தேசத்தை நீர் ஆளுகை செய்யுங்க. எங்கள் தேசம் என் தேவனால் ஆளுகை செய்யப்படட்டும் ஆண்டவரே, செழுமையாக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் யாரெல்லாம் என்னென்ன விண்ணப்பங்களோடு வந்திருக்காங்களோ இந்த விண்ணப்பங்களை கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களை சாட்சியாக எடுத்து நிறுத்துங்கப்பா, சாட்சியாக எடுத்து நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள்கிட்ட இந்த டிவியை உங்கள் கருத்தில் தருகிறோம் ஆண்டவரே. இந்த ஹெவன் டிவியை நீங்கள் பொறுப்படுங்க. இதில் எத்தனை ஊழியக்காரங்கள், எத்தனை ஊழியக்காரர்கள் ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை சொல்லும்போது இந்த வசனங்கள் 1 30 60 100 மக்களுடைய இருதயங்களில் வேலை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அது கிரியை நடப்பிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துறோம், எங்களை ஒன்றுமில்லை அப்பா, எங்களை ஒன்றுமில்லை தகப்பனே. எல்லாத்தையும் உங்கள் கருத்தில் தருகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க தகப்பனே, எங்களோடு கூட பேசுங்கப்பா. இந்த நாட்களில் ஆங்காங்கே யுத்தங்களை கேட்கிறோம், இயற்கையின் சீற்றங்கள், வியாதிகள் ஆமென் அநேகரை அது வாரிக்கொள்ளுகிறது ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் சலனமற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறை சமூகத்தை தேட மனதற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுங்க இந்த மத்தியான நேரத்தில் தகப்பனே. ஒருவேளை டிவி முன் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா, வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. அதன் பிறகு ஒருவேளை யூடியூப்பில் பார்த்து என் தேவன் எனக்கு என்ன சொல்ல போகிறார், என்ன வார்த்தை எனக்கு கிடைக்கிறது என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. அத்தனை பேரையும் கர்த்தர் கண்ணோக்குங்க. அத்தனை பேரோடு உங்கள் வல்லக்கரம் அசைவாடணுமேனு ஜெபிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி, அன்பின் தகப்பனே உமக்கு நன்றி, ஆளுகை செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பிரசன்னம், உங்கள் கிருபை, இரக்கம், உங்கள் தயவு, அன்பு எங்களை நடத்தட்டுமேனு ஜெபிக்கிறாண்டவரே. நீர் நல்லவர், நீர் வல்லவர், உங்கள் கிருபை பெரியதப்பா, உங்கள் அன்பு பெரியதப்பா. முன்பால் அங்கனுக்கு தகுதியற்றவர்கள், உமக்கு ஒப்பானவர் யார்,
உமக்கு நிகர் யாருண்டு ஆண்டவரே. ஆனாலும் எங்களை நீர் உங்கள் பிள்ளையாய் மாற்றினதற்காக நன்றி. உங்கள் பிள்ளையாய் எங்களை மாற்றினீரே அதற்காக நன்றி அப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எத்தனை பெற்றோர் என் பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க முடியவில்லையே, சத்துரு இவ்வளவாய் ஆமேன் எங்களை வதைக்கிறானே என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கிற குடும்பங்கள் எத்தனை பெற்றோர்கள் இன்னும் எந்த பிள்ளை இல்லையே என்று சொல்லி வேதனைப்படுகிற ஆமேன் கர்த்தருடைய திட்டமாய் ஆண்டவரே கர்த்தருடைய சித்தத்தின்படி காத்திருக்கிற எத்தனை பிள்ளைகள் கர்த்தாவே, அத்தனை பேரையும் கர்த்தர் கண் நோக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியோடு கூட இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, பலவித கொடூர நோய்களால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒரே கர்த்தர் கண் நோக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். எத்தனை தருணங்கள் நீங்கள் தந்தீங்கப்பா, எத்தனை தருணங்களை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அத்தனை தருணத்தில் மறந்து போனோம், தூரமாய் போனோம். இப்பொழுது அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை பயன்படுத்த ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நேபாள் தேசத்தை நினைத்து பார்க்கிறோம். நேபாள் தேசத்தில் ஒரு மிஷனரியாக ஆண்டவரே தன்னையே அர்ப்பணித்த அப்பா ஃபவுண்டர் உங்கள் கரத்தில் தருகிறோம். அன்பு மகனின் குடும்பத்தையும் கர்த்தர் கண்ணோக்குங்க. அந்த இடத்துல ஆமீன் எத்தனை தடைகள், எத்தனை வேதனைகள், எத்தனை பொல்லாங்குடைய தந்திரங்கள் ஆண்டவரே அத்தனையும் கர்த்தர் மாற்றி அந்த இடத்துல கர்த்தாவே தேவனுடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மனிதன் எத்தனை நாய் நினைத்தாலும் சர்வ வல்லவருடைய கரமகனை தேற்றும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு என்று ஒன்றுமே இல்லைப்பா, எல்லாத்தையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். நீர் மகனை பலப்படுத்துங்க, உங்கள் இரத்த கோட்டைகளை மறைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். 77 மாவட்டங்களை கொண்ட அந்த இடத்துல கர்த்தர் மிஷினரிகளை அந்த இடத்துல இருந்து எழுப்பும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசத்திலேருந்து மிஷினரிகள் எழும்பி அந்த தேசத்திலே அவர்கள் ஆண்டவரே ஆண்டோடைய அன்பை அறிவிக்கும்படியாய், தாங்கள் அறிந்து கொண்ட தேவனை அவர்கள் அறிவிக்கும்படியா. அன்று ஒரு ஆமேன் சமாரிய ஸ்திரீ தேவனால் தொடப்பட்டாள், தண்ணீர் இறைக்க வந்தவள், தாகத்துக்கு தாய் என்று ஆமேன் அவளை தன்னிடமாய் இழுத்து அவளை அந்த ஊரில் போய் ஒரு வில்லேஜை கூட்டி கொண்டு வர வைத்த தேவன் நீர் ஆண்டவரே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. என் தேவனால் எல்லாம் கூடும் தகப்பனே, உமால் எல்லாம் கூடுமப்பா, உமால் எல்லாம் கூடுமப்பா. அதே போல் அந்த நேபாள் தேசத்தில் ஒருவர் ரொம்ப அறிந்தால் அவர் ஒரு வில்லேஜையை கொண்டு வரத்தக்கதாய் கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறாண்டவர், கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறாண்டவர். அவர்களுக்குள்ளே ஆண்டவர் அனைவரை எழுப்புங்க, அனைவரும் அவளை ஆசீர்வதிக்கப்படுவார்களாக ஆண்டவரே. அவருடைய ஆசீர்வாதங்கள் வெளியே சிதறக்கூடாது. தாங்களே முன்வந்து ஆலயங்களை கட்டணும் ஆண்டவரே. ஆமீன். அவர்கள் அந்த இடத்துல தேவனுக்கு பயன்படுற பிள்ளைகளாய் மாறணும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் முதல் பெரிய உள்ளாரே தேவனுக்கு பயப்படுற பிள்ளைகளாய் மாறணும். அந்த இடத்துல எஜுகேஷன் சிஸ்டத்தை உங்கள் கரத்தில் தர்றோம். மிஷினரிகளாய் பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் கொடுக்குற ஒவ்வொருவங்க கரத்தில் தர்றோம். அதே போல் பிள்ளைகளுக்கு ஆமீன் அந்த நேபாள் தேசத்தில் ஆமீன் ஆகாரத்தை கொடுத்து அவங்களுக்கென்று ஆண்டவரே பொருட்களை கொடுத்து அவளை நேசிக்கும் போது என் தேவனுடைய நேசக்கரம் அந்த பிள்ளைகள் மேலே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறான் ஆண்டவரே. கர்த்தர் அந்த இடத்த ஆசீர்வதிங்க. அந்த ஆசாரனுடைய கால் பட்டதும் உள்ளங்கால் பட்டதும் அப்பா யோர்தான் விலகுனது போல அப்பா உடைய மிஷனரிகளுடைய கால்கள் படும்போது அந்த இடத்துல எல்லா கிரியைகளும் அழியட்டுமே என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் வல்லக்கரம் கூட இருக்கணுமே என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் நம்ம தேசம் ஆமீன் தேவனுக்கு சொந்தமாகணும் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க குடும்பங்களில் என்னென்ன தேவைகள் இருக்குது அதை சந்திங்கப்பா. என் தகப்பனுடைய பாதம் பட்டதும் எல்லாம் தீயில பட்ட ஒரு கயிறை போல பொறுகி போகப்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் வல்லக்கரை நீட்டப்படட்டும் ஆண்டவரே, உங்கள் வல்லக்கரை நீட்டப்படட்டும் ஆண்டவரே. அப்பா நீரே எங்கள் வழி, நீரே எங்களுக்கு சத்தியம், நீரே ஜீவன், நீரே வழி, நீரே ஜீவன், நீரே சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. சத்தியம் உங்களை விடுதலையாக்கணும் ஆண்டவரே. சத்தியத்தின் காரணரை உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவங்க கிருபைக்குள்ள மறைத்து காத்துக்கொள்ளுங்க அப்பா. நீரே எங்களுக்கு பலனாய், நீரே எங்களுக்கு அரணாய், நீரே எங்களுக்கு கோட்டையாய் வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஃபீட் நேஷன் ப்ராஜெக்ட் உங்கள் கரத்தில் தருகிறோம். அதிலிருந்து 120க்கு மேலானவர்களை ஒவ்வொரு நாளும் போஷிக்கும் போது
அநேக தேவைகள் உண்டு ராஜா. அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண் நோக்குங்க. தங்களுக்கு என்று தேவன் நல் விசேஷங்களை என்ன பண்ணும்போது அவள் இந்த பிள்ளைகளோடு கூட சேர்ந்து சந்தோஷப்பட கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாத்தையும் உங்கள் கரத்தில் தருகிறோம் தகப்பனே. அப்பா நீரே பொறுப்பெடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எவ்வளோ தேவைகள் உண்டு ராஜா, எல்லாத்தையும் நீங்கள் சந்திங்க. அதுபோல் ஆண்டவரே மீடியாவில் இருக்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸில் இருக்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தருகிறோம். நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஹெவன் டிவியை நேசிக்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தருகிறோம். இதற்காக உழைக்கிற ஒரு உங்கள் கரத்தில் தருகிறோம். எல்லாரையும் கர்த்தர் 1000 மடங்கு இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உங்கள் வல்லக்கரம் அசைவாடணுமேனு ஜெபிக்கிறோம். உங்கள் நேசக்கரம் அசைவாடணுமேனு ஜெபிக்கிறோம். அப்பா உங்கள் வல்லக்கரம் தாங்கணுமேனு ஜெபிக்கிறோம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. உங்கள் கரத்தில் தருகிறோம். நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா, நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா. உங்கள் கிருபைக்குள்ளே இரக்கத்துக்குள்ளே மறைக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அன்பின் தேவனை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அன்பின் தேவனை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. எங்களால் ஒன்றும் கூடாது, உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் சிறுகவும் நீங்கள் பெருகவும் வேண்டும் தகப்பனே, நாங்கள் சிறுகவும் நீங்கள் பெருகவும் வேண்டும் தகப்பனே. அப்போ எங்களுடைய குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு ராஜா. சத்ருவானவன் அதை காட்டி எங்களுடைய வேலையை எடுத்து போடக்கூட சொல்லலாம் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் அதுக்கு தகுதியற்றவர்கள், எங்களால் நிற்க முடியாதப்பா, நாங்கள் விழுந்து போயிடுவோம் தகப்பனே. அந்த ஒருக்கு விட்டு கொடுக்காதபடி சில இடத்துல விழுந்துட்டோம் ஆண்டவரே, எங்களை எடுத்து நிறுத்துங்க. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அப்பா உண்மையே நாங்கள் உயர்த்தி காட்டுற பிள்ளைகளை எங்கள் மாற்றுங்க அப்பா. இந்த நேரத்திலும் இனி எங்களோடு கூட பேசினதற்காய் நன்றி, நீர் எங்களை அரவணைக்கிறதற்காய் நன்றி, உங்களுடைய பாதங்கள் எங்கள் வீடுகளில் எழுந்தள்ளதுக்காய் நன்றி. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் அசைவாடுங்க அப்பா. எங்களை தருகிறோம், சமர்ப்பிக்கிறோம். நீரை முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் எங்களுக்காக மறுத்து விட்ட இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் சகல பாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஹெவன் டிவி உங்களுக்கு நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஃபீட் நேஷன் சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டில் நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அது மத்தியானம் 120 வழியில் இருக்கிற பிள்ளைகள், தெருவில் இருக்கிறவங்க, முடியாதவங்க, அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஒரு நேரம் ஆகாரத்தை கொடுக்குற ஒரு ஸ்கீம். அதில் நீங்கள் 4000 கொடுத்தீங்கன்னா அந்த உங்கள் வீட்டில் ஒரு நாள் விசேஷங்கள் பேசப்படும் போது அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லை அதை விட நல்லா அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது நல்லா கொடுக்கணுன்னா நீங்கள் கொடுக்கலாம். பட் அட்லீஸ்ட் நீங்கள் அதை கொடுக்கும்போது அவர்கள் ஒரு நேரம் ஆகாரத்தை சாப்பிட முடியும். தேவன் தாமே உங்களையும் ஆசீர்வதிப்பார். அப்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் எல்லாரும் முன்வரும்படியே தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காட் பிளஸ் யூ ஆல். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.